அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்தாங்கன்னா எப்படி நம்ம ஆக்டல் நம்பராக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது ரெண்டு மெத்தடில் பண்ணலாம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் மெத்தட், இன்னொன்று வந்து இன்டெரக்ட் மெத்தட். ஸோ என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் மெத்தடோட உங்களுக்கு வந்து இன்டெரக்ட் மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் ஒரு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், பட் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ ரெண்டு மெத்தடுமே நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து டைரக்ட் மெத்தட். ஸோ ஃபஸ்ட்டு டெசிமல் நம்பர் கொடுத்துட்றாங்க, எப்படி நம்ம ஆக்டல் நம்பராக மாற்றணும். ஸோ எப்படி நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஒரு டெசிமல் நம்பரை வந்து பைனரியாக மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனரினுடைய பேஸை எடுத்து அந்த டெசிமல் நம்பரை டிவைட் பண்ணோம். ஸோ இங்கேயும் அதே போல் தான் ஆக்டலினுடைய பேஸ் 8. ஸோ அதை எடுத்து அந்த டெசிமல் நம்பரை நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ டிவைட் பண்ணும்போது வரக்கூடியது தான் ஆக்டல் நம்பர். இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கலாம், எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் மேபி ஒரு 28 வச்சுக்கோங்க. ஸோ 28 அப்படின்றது டெசிமல் நம்பர். ஸோ இதுக்கு ஈக்குவலண்ட்டான ஆக்டல் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த 28 நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து 8ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ ஏன் 8ஆல் டிவைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்டல் கன்வெர்ட் பண்ணணும். அப்போது எதுக்கு கன்வெர்ட் பண்ணுறோமோ அந்த பேஸால் நம்ம டிவைட் பண்ணணும். அப்போ நம்ம ஆக்டல் கன்வெர்ட் பண்ணுறோம், அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 8ஆல் டிவைட் பண்ணுறோம். இதுவே பைனரியாக இருந்தால் 2ஆல் டிவைட் பண்ணுவோம், ஏன்னா பைனரினுடைய பேஸ் 2. இப்போ 8ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், உங்களுக்கு 3 டைம்ஸ் கிடைக்கும். ஸோ 3 டைம்ஸ் வந்து 24. ஸோ 8 × 3 24. அப்போ ரிமைண்டர் என்ன இருக்குது, ரிமைண்டர் 4. ஸோ இதுக்கப்புறம் நம்மளால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ அப்போ ஆன்சர் என்ன, கீழே திரும்ப இதுவும் கீழே இருந்து எழுதணும். அப்போ இதனுடைய ஈக்குவலண்ட் ஆக்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 34. 34 தான் வந்து இதனுடைய ஈக்குவலண்ட் ஆக்டல் நம்பர். ஸோ இதே போல் இன்னொரு நம்பர் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் பெரிய நம்பராக எடுத்துக்கலாம். மேபி ஒரு 572 வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெசிமல் நம்பர். ஸோ இதை நம்ம ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணணும்னா 572 நம்ம 8ஆல் டிவைட் பண்ணணும். அப்போது 7 டைம்ஸ் டிவைட் ஆகும். 7 × 8 56, ரிமைண்டர் 1. 7 நல்லா பார்த்துக்கோங்க, 5 வந்து 8ஆல் டிவைட் ஆகாது. ஸோ 10 டிஜிட் நம்ம எடுத்துக்கிறோம். 57. 57னா 7 × 8 56. அப்போ ரிமைண்டர் 1 வரும். அந்த 1 பக்கத்தில் போச்சுன்னா 12. ஸோ 12னா 1 டைம்ஸ் தான் வந்து 8ஆல் டிவைட் ஆகும். ரிமைண்டர் 4. ரிமைண்டர் 4. திரும்பவும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 71 8ஆல் டிவைட் பண்ணுறோம். 8ஆல் டிவைட் பண்ணும்போது 9 டைம்ஸ் பட 72. ஸோ அப்போ 9 டைம்ஸ் ஆகாது, 8 டைம்ஸ் தான் ஆகும். ஸோ 8 × 8 64. 8 × 8 64. அப்போ 71ல் 64 போச்சுன்னா 6 1 7, ரிமைண்டர் 7. ரிமைண்டர் 7. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. திரும்ப இதை நம்ம டிவைட் பண்ணலாம். 1 டைம்ஸ் டிவைட் ஆகும். ரிமைண்டர் எதுவுமே கிடையாது. ரிமைண்டர் எதுவுமே கிடையாது. அப்போது கீழேருந்து நம்ம எழுதும் போது நமக்கு என்ன கிடைக்கும், 1074 8. ஸோ இதுதான் வந்து ஈக்குவலண்ட் ஆக்டல் நம்பர். ஸோ இது டைரக்ட் மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன பார்த்தீங்கன்னா இன்டெரக்ட் மெத்தட். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஏற்கனவே வந்து டெசிமல் நம்பரை பைனரியை கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். பைனரி கன்வெர்ட் பண்ண தெரியும் நமக்கு. அப்போ ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்தாங்கன்னா முதல்ல பைனரி கொண்டு வந்துடுங்க. பைனரி கொண்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் எந்த நம்பராகவும் ஈஸியாக மாற்றிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், அது உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இதே நம்பர் நம்ம எடுத்துக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, 28572. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், 28 எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ 28 நம்ம ஆன்சர் வந்து 34. ஸோ 28 நமக்கு என்ன கிடைக்குது, ஆன்சர் 34 கிடைக்குது. ஸோ அதே ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் 28 இதனுடைய ஈக்குவலண்ட் ஆக்டலில் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம இந்த 28 ஃபஸ்ட்டு பைனரியாக மாற்றிடுங்க. ஸோ 28னுடைய பைனரி எப்படி கண்டுபிடிக்கலாம், 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போது 14, ரிமைண்டர் எதுவும் வரல, திரும்ப 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 7, ரிமைண்டர் எதுவும் வரல, திரும்ப 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 3 × 2, ரிமைண்டர் 1, திரும்ப 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ரிமைண்டர் 1 டைம் 2, ஸோ ரிமைண்டர் 1. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, இதனுடைய ஈக்குவலண்ட் பைனரி வந்து பார்த்தீங்கன்னா 1 1 1 1 1 0 0. இதுதான் இதனுடைய ஈக்குவலண்ட் பைனரி. சரி, பைனரி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது எப்படி நம்ம ஆக்டலாக நம்ம மாற்றுறது. ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ நல்லா கவனிங்க. இப்போ இந்த 572 உங்களுக்கு அழிச்சிட்றேன். இப்போது நாம் வந்து ஆக்டல் நம்பர். ஸோ ஆக்டலில் வந்து உங்களுக்கு என்னென்ன நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 5 6 7. இப்போ இது வந்து டெசிமல் நம்பர். ஸோ ஆக்டலில் 0 to 7 தான் இருக்கும். ஆக்டலில் ஓகே, டெசிமல் போட்டு உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஆக்டலில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் என்ன, 0 to 7. 0 to 7 தான் நமக்கு இருக்கும். இப்போ நல்லா கவனிங்க, இந்த 0 to 7 நான் பைனரியாக மாற்றணும். ஸோ இப்போ தான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோ சொல்லி கொடுத்தேன்.
0 to 7 இமீடியட்டாக நம்ம பைனரியாக மாற்றணும்னா ஸோ எத்தனை பிட் நமக்கு தேவைப்படும்? நமக்கு வந்து 3 பிட்ஸ் இருந்தால் போதும் 0 to 7. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பக்கத்தில் பாருங்கள் 0 to 7க்கு ஸோ இந்த தேர்டு பிட் தேவையில்லை. ஸோ 0th பிட், ஃபஸ்ட் பிட், செகண்ட் பிட், இது தேர்டு பிட். ஸோ அப்போ 3 பிட் நமக்கு போதும். 7 இது ஃபுல்லாக 0வாக தான் இருக்குது. ஸோ முன்னாடி 0 நம்ம எடுத்துடலாம். இப்போ இது 0 to 15ன்றனால உங்களுக்கு 4 பிட்டில் போட்டிருக்கேன். அப்போ 0 to 7னா நமக்கு 3 பிட்டே போதும். அப்போ 3 பிட்டில் நம்ம ஈஸியாக இதை ரெப்ரசென்ட் பண்ணலாம். அப்போ 0க்கு என்ன 0 0 0. ஸோ சேம் மெத்தட் 4 to 1 மெத்தட். ஸோ லாஸ்ட் விஷயம் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு 8 4 to 1 மெத்தடில். இப்போ 8 மட்டும் வராது, 4 to 1 மட்டும் தான் வரும். அப்போ 0க்கு 0 0 0 பைனரியில் போடும்போது 1க்கு 0 0 1 0 1 0 0 1 1 1 0 0 1 0 1 1 1 0 1 1 1. அப்போது இந்த ஆக்டல் நம்பர்ஸை 0 to 7 வரை இருக்கக்கூடிய இந்த ஆக்டல் நம்பர்ஸை அதனுடைய பைனரியாக நம்ம மாற்றிட்டோம். ஸோ இப்போ 0க்கான பைனரி 000, 1க்கான பைனரி 001. 3 பிட்டில் தான் நம்ம போடணும். ஏன்னா நம்ம ஆக்டல் நம்பர்லாம் 3 பிட்டு போதும், 4 பிட் நம்ம போட தேவையில்லை. அப்போது 0 to 7. ஸோ 0 to 7 தான் நமக்கு ஆக்டலில் வரக்கூடிய நம்பர்ஸ். ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன் 3 பிட்டில் பைனரியில் நான் தெரிஞ்சு வச்சுக்கிறோம் நம்ம. ஸோ இது நமக்கு தெரியும். ஸோ லாஸ்ட் கிளாஸ் தான் நம்ம பார்த்தோம். அப்போ என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து பைனரியை கண்டுபிடிச்சிட்டேன் இந்த நம்பரை, டெசிமல் நம்பரை. இதை நான் வந்து 3 பிட்ஸாக பிரிக்கிறேன். ஸோ நல்லா கவனிங்க. ஸோ நமக்கு எத்தனை பைனரி நம்பர் வந்திருக்கு? ஸோ இதுதான் பைனரி. ஸோ இதை நம்ம 3 பிட்ஸாக பிரிக்கிறோம். ஸோ பாருங்கள், ஸோ இந்த ரைட்லேருந்து நம்ம பிரிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 பிரிச்சுக்கோங்க, அடுத்த 3 பிட்ஸ். ஏன் 3 பிட்ஸாக பிரிக்கிறோம்? ஏன்னா நம்ம ஆக்டலாக மாற்ற போகிறதுனால. ஏன்னா ஆக்டலில் 0 to 7 தான் இருக்குது. நம்ம 3 பிட்டில் தான் பைனரி ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். அதனால் கிடைச்ச பைனரி நம்பரை 3 பிட்ஸாக பிரிச்சாவே போதும். 4 பிட்ஸாக பிரிக்கக்கூடாது. ஹெக்ஸாடெசிமலுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் 4 பிட்ஸாக பிரிக்கணும். அப்போ 3 பிட்ஸாக நம்ம பிரிக்கிறோம். ஸோ இது ஒரு 3 பிட், இது ஒரு 3 பிட். ஸோ இங்கே 0 இல்லாதனால 0 போட்டுக்கிறேன். 3 பிட்ஸ் இல்லை, நான் 0 முன்னாடி போட்டுக்கிறேன். ஸோ முன்னாடி 0 போட்டாலும் அதில் வந்து அதனுடைய மதிப்பு வந்து மாற போகிறது கிடையாது. இப்போது இந்த 3 பிட்ஸ்க்கான டெசிமல் எழுத போகிறோம். ஸோ இந்த 3 பிட்ஸ்க்கான டெசிமல் என்ன, இந்த 3 பிட்ஸ்க்கான டெசிமல் என்ன? ஸோ இந்த 3 பிட்ஸ்க்கான டெசிமல் வந்து பார்த்தீங்கன்னா 4, இந்த 3 பிட்ஸ்க்கான டெசிமல் வந்து 3. ஸோ இப்போ ஆன்சர் என்ன உங்களுக்கு 3 4. ஸோ இதுதான் ஆக்டல் நம்பர். இதுதான் உங்களுக்கு ஆக்டல் நம்பர். ஸோ இது இன்டைரக்ட் மெத்தட். பட் இந்த மெத்தட் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நம்ம 8ஆல் டிவைட் பண்ணும்போது, டைரக்ட் மெத்தடில் 8ஆல் டிவைட் பண்ணும்போது தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணும்போது தப்பு பண்ண மாட்டோம். அப்போது ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, 2ஆல் டிவைட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அப்போது ஒரு நம்பரை நீங்கள் பைனரி கொண்டு வந்துட்டிங்கன்னா எந்த நம்பருக்கும் மாற்றுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அப்போ என்ன முக்கியம், டெசிமல் கொடுத்துருந்தாங்கனாலையும் பைனரியை மாற்ற தெரியணும். இல்லை வேறு நம்பர் ஆக்டல் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து பைனரியை மாற்ற தெரியணும். சரி, இப்போ ஒரு ஆக்டல் கொடுத்துட்டாங்க. ஸோ மேபி நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஒரு ஆக்டல் நம்பர் கொடுத்தாங்கன்னா அதை எப்படி பைனரியாக மாற்றுறதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டெசிமல் டு ஆக்டல் டைரக்ட் மெத்தட் வந்து டேரெக்டாகவே 8ஆல் டிவைட் பண்ணுறோம். இன்னொரு மெத்தட் வந்து பைனரியை மாற்றிட்டு 3 பிட்டாக பிரித்து அந்த 3 பிட்டுக்கான டெசிமல் எழுதுனா நமக்கு ஆக்டல் கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்து 2 மெத்தடு. ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டெசிமல் டு எக்ஸா டெசிமல் பார்க்கலாம். இதே போல் 2 மெத்தட் இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.